அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் அவர்களுடைய வரலாறுகளை, செய்திகளை சுருக்கமாக பார்த்து வருகிறோம். சூனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்களில் 3வது சஹாபி நபித்தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய முழு பெயரை நாங்கள் பார்க்கும் பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் இப்னு அபில் ஆஸ் அல் குரஷியு. இவர்கள் அஃபான் என்பவருடைய மகன். அஃபான் இப்னு அபில் ஆஸ் என்பவருடைய மகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதேபோன்று இவர்களும் குறைஷி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுடைய தாயாருடைய பெயர் அர்வா பின்து குரைஸ். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயாருடைய பெயர் அர்வா பின்து குரைஸின். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புனை பெயராக அபு அப்துல்லா என்று சொல்லப்படும். இவருடைய குன்னியத்தர் சொல்வார்கள், புனை பெயர் அபு அப்துல்லா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாயிஃபிலே பிறக்கிறார்கள். அதிகமான வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் படி அவர்கள் தாயிஃபிலே பிறக்கிறார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் மக்காவிலே பிறந்ததாக. ஆனால் அதிகமான முஅர்ரிஹீன்களுடைய வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துப்படி அவர்கள் தாயிஃபிலே பிறக்கிறார்கள். ஆமுல் ஃபீல், அந்த யானை ஆண்டு சொல்லக்கூடிய அதற்கு 6 வருடங்களுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மக்காவில் குறைஷி கோத்திரங்களில் தலைவர்கள் ஒருவராக இருந்தார்கள். அனைவராலும் அந்த ஜாஹிலியா காலத்திலே மதிக்கப்படக்கூடியவராக இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு முன்னாலே அந்த ஜாஹிலியா காலத்திலே இவர்கள் குறைஷிகளில் மிகவும் ஒரு அறிவுள்ள ஒருவராக, ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு சிறந்த மனிதராக இருந்தார். அதே போன்று குறைஷிகள் அன்று அந்த ஜாஹிலியா காலத்திலே இஸ்லாத்துக்கு முன்னால் இவருடைய கருத்துகளுக்கு, இவருடைய வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இவருடைய கருத்தை முதன்மையாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஒரு சிறந்தவராக அன்று குறைஷிகளிலே இவர் காணப்பட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துடைய ஆரம்ப காலத்திலே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறார்கள். அந்த நுபுவத்துடைய ஆரம்ப பகுதியிலே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தந்தை வழியாகவும் நெருங்கிய உறவுக்காரராக இருக்கிறார். அதேபோன்று நபிகளாருடைய தாயாருடைய வழியூடாகவும் இவர் ஒரு சொந்த உறவுக்காரராக இருக்கிறார். அதைவிட மிகவும் நெருக்கத்துக்குரியவராக மாறுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 மகள்களை இவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். முதலாவதாக ருகையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அவர்கள் மரணித்ததன் பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய 2வது மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள். இதனால் இவர்கள் துன்னூரைன் என்று சிறப்பு பெயர் பெற்றார்கள். துன்னூரைன் என்று சொன்னால் 2 ஒளியுடையவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்களை திருமணம் முடித்த பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கிறது. வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர ஒரு இறை தூதருடைய 2 புதல்விகளை, மகள்களை திருமணம் முடித்த அந்த வாய்ப்பு, பாக்கியம் என்பது உலகத்தில் யாருக்கும் கிடைக்கவில்லை.
எந்த ஒரு இறைத்தூதர்களுடைய காலங்களில் இப்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுவத்துடைய ஆரம்ப பகுதியில் முதலாவது ஹிஜ்ரத் அபஷாவுக்கு செல்கிறது. அந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் சஹாபாக்கள் முதலாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் சென்றது ஹபஷாவை நோக்கி. அந்த முதல் ஹிஜ்ரத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையின் கீழ்தான் அந்த ஹிஜ்ரத் செல்கிறது. அந்த ஹிஜ்ரத்திலே சில சஹாபாக்கள் அதேபோன்று சில சஹாபா பெண்மணிகள் கலந்து கொள்கிறார்கள். அதிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த ஹிஜ்ரத்திலே கலந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய சில சிறப்புகளை பார்க்கும் பொழுது நாம் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை பார்க்கும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது சில செய்திகளை பற்றி இவர்களை பற்றியும் சொன்னோம். அதேபோன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா ஃபி ஸமானின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் லா நஅதிலு பி அபி பக்ரின் அஹதன், நாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடன் நாம் யாரையும் சமமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை நாங்கள் முதன்மைப்படுத்துவோம். சும்மா உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் முதன்மைப்படுத்துவோம். அதேபோன்று சும்மா உஸ்மான், உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை நாங்கள் முதன்மைப்படுத்துவோம். இப்படித்தான் எங்களுடைய அந்த சிறப்பாக்குவது, முதன்மைப்படுத்துவது, நாங்கள் தேர்ந்தெடுப்பது இப்படித்தான் இருந்தது என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இது தெரியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மறுக்கவில்லை. நபி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சும்ம நத்ருக்கு அஸ்ஹாபன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா நுஃபாதிலு பைனஹும், முதலாவதாக நாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை நாங்கள் முதலாவது இரண்டாவது மூன்றாவதாக நாங்கள் தெரிவு செய்வோம். அடுத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை விட்டு விடுவோம். அவர்கள் யாரை நாங்கள் ஒருவரை விட நாங்கள் யாரையும் சிறப்புப்படுத்துவதில்லை என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முற்படுத்தியிருப்பது, இது ஹுவல் மஷ்ஹூர் இந்த ஜும்ஹூரி அஹ்லி சுன்னத்தி வல் ஜமா. அவர் சொல்கிறார்கள், அஹ்லு சுன்னாக்களிடத்திலே அதிகமானவர்களிடத்தில் இது ஏகோபித்த ஒரு முடிவாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கான உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மின் அஹ்ஸனின் நாஸி ஹுலுகன், மனிதர்களில் மிகவும் நற்குணமுடையவராக இருந்தார்கள். அவர்கள் சிறந்த நற்குணமுடையவராக இருந்தார். அதே போன்று வஅஷத்துஹும் ஹயாஅன், மனிதர்களில் மிகவும் வெட்கமுடையவராக இருந்தார். வெட்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை நல்ல முறை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய ஹராமான விடயங்களை விட்டு தூரமானவராக, மார்க்கத்தை பின்பற்றுவதில் சரியாக பின்பற்றுவதில் வெட்கமுடையவராக இவர் இருந்தார். திருமதியிலே வரக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்ரின், என்னுடைய உம்மத்துகளில் சமுதாயங்களுக்கு மிகவும் இரக்கமுடையவர், கருணையுள்ளவர், தன்னுடைய சமுதாயத்துடன் மக்களுடன் மிகவும் கருணையுள்ளவர் அபூபக்கர் என்று சொல்கிறார்கள். வஅஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியான முறையை நிறைவேற்றுவதில் மிகவும் சரியான முறையில், அதிலே எந்த ஒரு குறைவு செய்யாமல் சரியான முறையில் நிறைவேற்றுவதில் கடினமானவர்களாக இருந்தவர்கள், சரியாக நிறைவேற்றியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். வஅஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான், என்னுடைய சமுதாயத்தில் மிகவும் வெட்கமுடையவர் யார் என்று சொன்னால் உஸ்மான் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போன்று இன்னும் இவருடைய சில சிறப்புகளை பார்க்கும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்,
ஒரு தடவை என்னுடைய வீட்டிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படுத்திருக்கிறார்கள், சாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கால்களில் ஒரு பகுதி ஆடை விலகி இருந்தது. அவர்கள் வீட்டிலே சாதாரணமாக உறங்குவதை போன்று உறங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே என்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டு உள்ளே வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படியே படுத்தவர்களாகவே இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கேட்டு உள்ளே வருகிறார்கள். அவர்கள் இப்ப 3 பேருமாக பேசிக் கொள்கிறார்கள். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கேட்டு உள்ளே வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படுத்திருந்தவர்கள் அப்படியே எழும்பி உட்கார்ந்து விடுகிறார்கள். எழும்பி உட்கார்ந்து அவர்களுடைய கால்களிலிருந்து விலகி அந்த ஆடைகளை சரி செய்து கொள்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து இதை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நபித்தோழர்கள் வீட்டை விட்டு அவர்கள் வெளியாகி சென்றதன் பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சில விடயங்களை கவனித்தேன், அவதானித்தேன். என்னுடைய தந்தை வந்தார், உங்களுடைய கால்களுடைய சில பகுதியில் ஆடை விலகி இருந்தது, ஆனால் நீங்கள் சரி செய்யவில்லை, அப்படியே படுத்துக் கொண்டிருந்தீர்கள். பின்பு உமர் வந்தார், அதே நிலைமையில் இருந்தீர்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததன் பின்னால் எழும்பி உட்கார்ந்து நீங்கள் சரி செய்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. அல்லாஹ்வுடைய வானவர்கள் எந்த மனிதர் பார்த்து வெட்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த மனிதரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை புகழ்ந்து சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்தால் சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய செய்திதான். அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை நான் வீட்டிலே வுது செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி மஸ்ஜிதுக்கு செல்கிறேன், மஸ்ஜிது நபவிக்கு. நான் ஒரு முடிவெடுத்தேன், இன்றைய தினம் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தான் இன்றைய நாளை கழிக்க வேண்டும், அவர்களுடன் ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும் என்று நான் ஒரு உறுதி எடுத்து நபி அவர்களை தேடி மஸ்ஜிதுக்கு சென்றேன். மஸ்ஜிதுக்கு போனால் நபி அவர்கள் இருக்கவில்லை. மக்களிடத்தில் விசாரித்தேன். மக்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் இந்த பாதையால் இந்த இடத்துக்கு சென்றார்கள் என்று. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களை தேடி செல்கிறார்கள். நபி அவர்கள் பிஉரு அரீஸ் என்று செல்லக்கூடிய ஒரு ஈத்தம் பல தோட்டத்திலே நபி அவர்கள் இருக்கிறார்கள். நான் நபி அவர்களிடத்திலே சலாம் சொல்லி அனுமதி கேட்டு உள்ளே சென்று நான் நபி அவர்களுடன் கதைத்து விட்டு திரும்ப நான் அந்த தோட்டத்துடைய வாயிலின் பக்கம் வந்து உட்கார்ந்து விடுகிறேன். நான் என்னுடைய மனதிலே ஒரு உறுதி எடுத்துக்கொண்டேன், இன்று நான் இந்த இடத்திலே நபி அவர்களுக்கு காவலாளியாக, இந்த வாயிலுக்கு காவலாளியாக நான் இருப்பேன் என்று உறுதியாக முடிவெடுத்து உட்கார்ந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நபி அவர்கள் அந்த பிஉரு அரீஸ் என்று செல்லக்கூடிய அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த கிணற்றிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவரின் மேல் உட்கார்ந்து அவர்களுடைய 2 கால்களையும் கிணற்றுக்குள்ளே தொங்கவிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த தோட்டத்துடைய வாயிலே இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலே அபூபக்கர், ஒரு மனிதர் வருகிறார், வந்து அந்த வாயிலை தட்டுகிறார். நான் யார் என்று கேட்கிறேன். அவர் சொல்கிறார், அபூபக்கர் வந்திருக்கிறேன். நபி அவர்களிடத்திலே நான் போய் சொல்கிறேன், அபூபக்கர் வந்திருக்கிறார், அனுமதி கேட்கிறார். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவருக்கு அனுமதி கொடுங்கள், அவரை வரச் சொல்லுங்கள். அதனுடன் சேர்த்து நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், வபஷிர்ஹு பில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நான் நன்மாராயம் சொன்னதாக அந்த செய்தியை சேர்த்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் சென்று உள்ளே வருமாறு சொல்கிறேன். அதே போன்று
நபி அவர்கள் அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த பஷாரத் நன்மாராயத்தை சொன்னேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக நபி அவர்களிடத்திலே சலாம் சொல்லி உள்ளே செல்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே சென்று சுப்ஹானல்லாஹ், நபி அவர்களுடைய வலது பக்கத்திலே உட்கார்கிறார்கள். நபி அவர்கள் அந்த கிணற்று சுவரிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். 2 கால்களையும் அந்த கிணற்று உள்பகுதியை தொங்க போட்டவர்களாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய வலது பக்கத்திலே போய் நபி அவர்கள் எப்படி உட்கார்ந்திருக்கிறார்களோ அதே போன்று உட்கார்ந்து கொள்கிறார்கள். அடுத்ததாக அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னும் ஒரு மனிதர் வந்து அனுமதி கேட்கிறார். நான் பார்க்கிறேன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று நான் நபியவர்களிடத்திலே அனுமதி கேட்டு வந்து அவர்களுக்கு நான் நபியவருடைய அனுமதியை சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமருக்கு சொல்லுங்கள், நான் அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம் அடைந்தவர்களாக நபியவர்களுக்கு சலாம் சொல்லி நபியர்களுடைய இடது பக்கத்திலே போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான நபித்தோழர்கள். எந்த அளவு நெருக்கமானவர்களாக இருந்திருப்பார்கள். நபி அவர்களுக்கு பக்கத்திலே அவர்களை போன்று ஒன்றாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அதே போன்று 3வது ஒரு மனிதர் வந்து அனுமதி கேட்கிறார், கதவை தட்டுகிறார். நான் யார் என்று கேட்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு உஸ்மான் வந்திருக்கிறார் என்று சொல்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு நீங்கள் அனுமதி வழங்குங்கள், வர சொல்லுங்கள். வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னதி மஅ பல்வா துஸீபுஹு, அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். இன்னும் ஒரு விடயத்தை சேர்த்து சொல்லுங்கள். அபூபக்கருக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவருக்கு நபி அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள், அந்த செய்தியை மட்டும்தான் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள், மஅ பல்வா துஸீபுஹு, அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்துடன், உலகத்திலே அவருக்கு ஏற்பட இருக்கக்கூடிய துன்பம் ஒரு சோதனையுடன் அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்ற நன்மாராயத்தை சொல்லுங்கள். நான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து இந்த நன்மாராயத்தை சொன்னேன். அவர்கள் அல்லாஹுல் முஸ்தஆன் என்று சொன்னார்கள். ஆரம்பத்திலே சந்தோஷம் அடைந்து அந்த சோதனையை சொன்னவுடன் அல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், நபி அவர்கள் அந்த கிணற்றுடைய சுவரிலே அந்த கட்டிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வலதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இடதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த பக்கத்தில் உட்கார இடமில்லை. அடுத்த பக்கத்திலே போய் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து படுத்த கூறியிருக்கிறார்கள். அதேபோன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபித்தோழராகவும் இருந்தார்கள். அதனால்தான் தன்னுடைய 2 மகள்களையும், ஒரு மகள் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அவர் மரணித்ததன் பின்னால் அடுத்த 2வது மகளையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்று இஸ்லாத்துக்கு அதிகமாக உதவி செய்தார்கள். தன்னுடைய இவர் ஒரு செல்வந்தராக இருந்ததனால் தன்னுடைய அதிகமான சொத்துக்களை இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். சுமார் 12 வருடங்கள் இவர் ஹலீஃபாவாக, ஆட்சியாளராக இவர் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 23 இவர்கள் ஹிஜ்ரி 35 மரணிக்கிறார்கள். அதுவரைக்கும் சுமார் 12 வருடங்கள் இவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். இவர்களுடைய ஹிலாபத்திலே நிறைய இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு, சமுதாயத்துக்கு நிறைய சேவைகள் நடந்தது. அதிலே முதலாவது பிரதானமான ஒரு நல்ல ஒரு சேவைதான் ஜம்உல் குர்ஆன். இவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹிலாபத்திலே குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள்.
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஒன்று சேர்த்த பணியை முடித்து வைக்கிறார்கள். அதை ஒரு முஸ்ஹபுடைய ஒரு வடிவத்திலே கொண்டு வந்து எல்லா இடங்களுக்கும் அந்த குர்ஆனை அனுப்பி வைக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்களுடைய அதாவது ஹாதிமாக இருந்த பணிவிடையாளராக இருந்த ஹானி என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவு ஒரு பேணுதல் உள்ளவர்களாக, அதிகம் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு இதயச்சம் உள்ளவராக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் கபருக்கு சென்றால், மண்ணறைக்கு சென்றால் அந்த கபரிடத்திலே அவர்கள் அழுவார்கள். அவருடைய தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள். மக்கள் கேட்பார்கள், உங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது, நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது, நீங்கள் அந்த நேரத்திலே இது போன்று அழுவதில்லையே என்று அவர்களிடத்திலே கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இந்த கபர் என்பது மறுமையுடைய முதல் மன்சிலாக இருக்கிறது. ஒரு மனிதன் மறுமையுடைய வாழ்வில் முதலாவது அவன் சந்திக்கக்கூடிய இடம் கபருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த கபருடைய வாழ்க்கை அதிலே இவன் வெற்றி பெற்று விட்டால் அடுத்து அவனுடைய மறுமையுடைய அனைத்து நிலைமைகளும் இலகுவாகிவிடும். இதிலே இவன் கஷ்டப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் சோதனைகளை சந்திப்பான் என்று சொன்னால் அவனுடைய மறுமையுடைய அனைத்து அடுத்த எல்லா நிலைமைகளும் கட்டங்களும் மிகவும் மோசமாக மாறிவிடும். அன்பார்ந்த சகோதரிகளே, இவர்களுடைய மனைவிமார்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதேபோன்று உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதேபோன்று இவர்களுடைய பிள்ளைகளில் முக்கியமானவர்களை நாங்கள் 3 பேரை பார்ப்போம். அதிலே அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை, அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, அதேபோன்று மரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை. அதேபோன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 35 இவர்கள் மரணிக்கிறார்கள். அவர்கள் மரணித்த செய்தி, அவர்களுடைய மரணம், அந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் அந்த சம்பவம் தெரியும். அதாவது அவர்களுடைய வீட்டிலே சுமார் 40 நாட்கள் அதாவது முனாஃபிகீன்களினால், அதேபோன்று இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களால் முற்றுகையிடப்படுகிறார்கள். அதேபோன்று 40 நாட்கள் வீட்டிலே முற்றுகையிடப்பட்டு 40 நாட்களுக்கு பின்னால் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்கள் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் நிலைமையில் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே கொலை செய்யப்படுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்ன இந்த நபித்தோர்களுடைய வரலாறுகளை நமக்கு அதிகமான படிப்பில் இருக்கிறது. இவர்கள் இந்த அந்தஸ்தை எதன் மூலமாக அடைந்து கொண்டார்கள்? இவர்கள் இஸ்லாத்துக்கு செய்த சேவைகள், அதேபோன்று சிறந்த மனிதர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய இப்படியான நன்மாராயத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.